இப்போ நம்மளுடைய இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ நம்ம எப்படி மிஸ்டு கால் பண்ணி நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எதுனா ஒரு டயலர வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு டயலர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். டயலர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீபேட ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க வந்து கீபேட் ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர டைப் பண்ணிக்கோங்க. ஓகே 9677633000 இந்த நம்பர் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க இந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு கால் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்ல எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர்ல இருந்தா நீங்க வந்து மிஸ்டு கால் வந்து பண்ணணும். கால் வந்து பண்ணணும். இப்ப நீங்க அந்த மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணி நீங்க வந்து கால் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்ப நான் வந்து கால் வந்து கிளிக் பண்றேன். கால் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க கால் வந்து போகும். இப்போ கால் போயிட்டு ரிங் ஆகிட்ட பிறகு அதுவே கட் ஆயிடும். மிஸ்டு கால் தான் வந்து பாத்தீங்கன்னா போகும். இப்போ கட் ஆகிட்ட பிறகு இப்ப நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடலாம். உடனே பேங்க் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து வரும். இப்போ வந்து பாருங்க எஸ்எம்எஸ் வந்து வந்துருச்சு பேங்க் சைட்ல இருந்து. இப்போ மெசேஜ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்தியன் பேங்க் தரப்புல தான் அந்த மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நீங்க இந்த மெசேஜை கிளிக் பண்ணி நீங்க வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வியூ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கடைசியா வந்து அவைலபிள் பேலன்ஸ் சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டு கால் பண்ணி ஈஸியா உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.